சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வு ஒரு வருட காலமாக மிக அழகாக சீரும் சிறப்புமாக அண்ணாமலையாருடைய திருவருளும் நம்பி ஆரூரருடைய குருவருளும் காரணமாக மிகச்சிறப்பாக நடந்து வருவது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. அப்படிப்பட்ட இந்த ஒரு வருட நிகழ்வுல இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய அற்புதமான தலைப்பு ஆலயம் பாகின் சொல் அணைய சொல் கருவூர் என்ற அற்புதமான தலைப்பு. அதாவது ஆலயம் பாகின் அணைய சொல் கருவூர் என்ற அற்புதமான ஒரு சொற்றொடர். இந்த சொற்றொடர் நமக்கு 9ஆம் திருமுறையிலே வரக்கூடிய ஒரு சொற்றொடர் என்பது தெரியும். இந்த பொழிவை நமக்கு கொடுப்பதற்காக கோவையில் இருந்து சிவ திருமதி பூங்கொடி ஆனந்த் அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். ஐடியில பணியாற்றி கொண்டு வந்தாலும் திருமுறைகள் மீதும் சித்தாந்தத்தின் மீதும் மிகப்பெரிய ஒரு பற்று உடையவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன் அப்படின்னா, திருமுறை சார்ந்த நிகழ்வுகள் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அம்மாவை அந்த இடத்துல பார்க்க முடியும். அது சென்னையா இருந்தாலும் சரி, திருவண்ணாமலையா இருந்தாலும் சரி, இல்ல கோவையாக இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட அவர்கள் பணிச்சுமைக்கு நடுவுல இத்தனை ஒரு பற்றோட திருமுறைகளுக்காகவும் சித்தாந்தத்துக்காகவும் ஓடி ஓடி வர்றதை பார்க்கும்போது திருமுறைகள் மேல் இப்படி அல்லவா அன்பு இருக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு தோணும் அளவிற்கு இருக்கும். அம்மாவை பார்த்த உடனே தெரியும், அவ்வளோ பொறுமையா அவங்களுடைய பேச்சும் நடக்கிற விதத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு பொறுமையா, எப்படிதான் இவ்வளவு பொறுமையா இருக்கிறாங்க அப்படின்னே தெரியாத அளவுக்கு பொறுமைனா இவங்கள்ட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அம்மா அவர்கள்தான் இன்று நம்மோடு இணைந்து அற்புதமான ஒரு சொற்றொடர் ஆலயம் பாகின் அணைய சொல் கருவூர் என்ற தலைப்புல பொழிவை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் அம்மாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பெருமையில் சிறுமை பெண்ணொடு ஆனாய், பிறப்பு இறப்பு அறுத்த பேரொளியே, கருமையின் வெளியே கயற்கனால் இமவான் மகள் உமையவள் கலைக்கண்ணி, அருமையின் மறைநான்கு கோலமிட்டு அரற்றும் அப்பனே அம்பலத்து அமுதே, ஒருமையில் பலபொக்கு உருவி நின்றாயே, தொண்டனேன் உரைக்குமாறு உரையே. திருச்சிற்றம்பலம். தோன்றா துணையாயிருக்கும் பெருமானின் திருவருள் துணையால் சிவ லாவண்யா அம்மா அவர்களின் நம்தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மன்றம் நிகழ்த்தும் பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற தொடர் நிகழ்வின் ஒரு பகுதியாக நாம் இன்று ஆலயம் பாகின் அணைய சொல் கருவூர் என்ற தலைப்பில் கருவூர் தேவரை பற்றியும் அவர் அருளிய தீந்தமிழ் மாலைகள் மூலமாக பெருமானையும் சிந்தித்து மகிழலாம். 9ஆம் திருமுறை ஆசிரியர்கள் 9 அவர்களுள் மிக அதிகமான பதிகங்களை அருளி செய்தவர் கருவூர் தேவரே ஆவார். 10 தலங்களுக்கு தலா ஒரு பதிகம் வீதமாக 10 பதிகங்களை அருளியுள்ளார். இ10 தலங்களில் தில்லை, திருப்பூவனம், திரு இடைமருதூர் ஆகிய 3 தலங்களும் தேவார மூவரால் பாடல் பெற்றவை. ஏனைய 7 தலங்களாகிய திருக்கலந்தை ஆதிதேச்சரம், திருமுகத்தலை மூதூர், திரு கீழ்கோட்டூர் மணியம்பலம், திரு சாட்டியக்குடி, திரைலோக்கிய சுந்தரம், கங்கை கொண்ட சோழேச்சரம் மற்றும் தஞ்சை ராசராசேச்சரம் ஆகிய 7 தலங்களும் கருவூர் தேவர் ஒருவராலேயே பாடல் பெற்றவை. இத்தமிழ்நாட்டில் எண்ணற்ற கற்றளிகள் உண்டு. கலைநயம் செறிந்த சிற்பங்கள் நிறைந்த கற்றளிகளை காலந்தோறும் பல மன்னர்கள் எடுத்துள்ளனர். எடுத்துக்காட்டாக தாராசுரம், திருபுவனம் மற்றும் காஞ்சி கைலாசநாதர் கோயில் ஆகியவற்றை குறிப்பிடலாம். இத்தகைய கற்றளிகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெரும் சிறப்பு ராஜராஜ சோழன் எடுத்த தஞ்சை ராசராசேச்சரத்திற்கும் அவரது மைந்தராகிய ராசேந்திர சோழன் எடுத்த கங்கை கொண்ட சோழேச்சரத்திற்கும் உண்டு என்றால் அது திருமுறைகளில் இடம்பெற்றுள்ள பெரும் சிறப்பேயாம். இந்த 2 தலங்களுக்கும் பதிகம் அருளியவர் கருவூர் தேவர். கருவூர் தேவர் கொங்கு 7 தலங்களில் ஒன்றாகிய ஆனிலையம்பெருமான் கோயில் கொண்டருளும் கருவூர் ஆனிலை என்னும் திருத்தலத்தில் அவதரித்தவர். பல சித்திகளையும் கைவரப்பெற்ற சிவசித்தர்.
அவரை பற்றி அவரது வாய்மொழியாகவே அவரின் பதிகங்கள் மூலமாக நாம் இன்று சிந்திக்கலாம். பதிகம் என்பது பொதுவாக 10 அல்லது 11 பாடல்களை கொண்டதாய் இறுதிப்பாடலில் ஆசிரியர் குறிப்பும் பலஸ்ருதி எனப்படும் பதிகப்பலனும் அமைந்து வருவது. இந்த பதிகப் பெருவழியை நமக்கெல்லாம் தந்தவர், முதலில் தந்தவர் பதிகப் பெருவழித்தாயாம் காரைக்கால் அம்மையார். அவரை பின்பற்றி திருஞான சம்பந்தரும் நம்பி ஆரூரரும் அவ்வண்ணமே பதிகங்களை அருளிச் செய்தார்கள். நம்பி ஆரூரரை பின்பற்றி திருவிசைப்பாருடைய 9 திருக்கடைக்காப்பு எனப்படும் இறுதிப்பாட்டில் ஆசிரியர் குறிப்பையும் பலஸ்ருதியையும் தந்துள்ளார்கள். அவ்வகையில் நாம் இன்று கருவூர் தேவர் தமது திருக்கடைக்காப்பு பாடல்களில் தம்மை எவ்வாறு குறிப்பிடுகிறார் என்று நோக்கும் வண்ணமாக அவரது வாழ்க்கையை அகச்சான்றாகவே நாம் அறியலாம். முதலில் திருக்கலந்தை ஆதிதேச்சரப்பதிக திருக்கடைக்காப்பில் நாரணன் பரவும் திருவடி நிலைமேல் நலம்மலி கலை பயில் கருவூர் ஆரணம் மொழிந்த பவளவாய் சுரந்த அமுதம் ஊறிய தமிழ் மாலை என்று குறிப்பிடுகிறார். நலம் மலிகின்ற பல கலைகளை கற்றுணர்ந்த கருவூரன் வேதங்களை கூறும் பவளவாயில் சுரந்த தமிழ் மாலைகளை நாராயணன் பரவும் பெருமானின் திருவடி நிலைகள் மேல் சாத்துகிறேன் என்று கூறுகிறார். இதன் மூலம் அவர் வேதங்களை நாள்தோறும் ஓதும் திருவாயை உடையவர் என்பதும் அந்தணர் குலத்தில் தோன்றியவர் என்பதும் தெளிவாகிறது. அமுதம் ஊறிய தமிழ் மாலை என்று தமது பாடல்களை குறிப்பிடுகிறார். இன்றும் நாம் உணர்ந்து கருவூர் தேவரின் பதிகங்களை உள்ளுணர்வோடு உணர்ந்து ஓதுங்கால் நமது நெஞ்சிலும் வாயிலும் அமுதம் ஊறுவது கண்கூடு. அடுத்து திரு கீழ்கோட்டூர் மணியம்பல திருக்கடைக்காப்பில் ஆரணம் பிதற்றும் பித்தனேன் மொழிந்த மணி நெடும் மாலை என்கிறார். வேதங்களை மொழிந்த பித்தனை போன்றவனாகிய கருவூரன் மொழிந்த மாலை என்று கூறுகிறார். பித்தன் என்று தம்மை கூறிக்கொண்டது அன்பின் மிகுதியால் ஞானியர்கள் பித்தரை போல் இருப்பார்கள் என்று நாம் கூற கேட்டிருக்கிறோம். அவ்வகையில் தன்னை பித்தன் என்று கூறுகிறார். பிறகு திரு முகத்தலை மூதூர் திருப்பதிகத்தில் ஆலயம் பாகின் அணைய சொற்கருவூர் அமுதுரள் தீந்தமிழ் மாலை, இதுவே நாம் தலைப்பாக கொண்டது. அதாவது அவருடைய சொற்கள் எப்படிப்பட்டவையாம்? கரும்பாலைகளில் இருக்கும் அல்லவா கரும்பு சாறு, கரும்பு பாகு, அதை போன்ற இனிமையான சொற்களின் மூலம் அமுதம் ஊறுகின்ற தமிழ் மாலைகளை செய்யும் கருவூரன் என்று தம்மை குறிப்பிட்டுக் கொள்கிறார். அடுத்து திரைலோக்கிய சுந்தரம் திருக்கடைக்காப்பு பாட்டில் ஆரணத்தேன் பருகி அருந்தமிழ் மாலை கமலவரும் காரணத்தின் நிலை பெற்ற கருவூரன் தமிழ் மாலை, இங்கும் தாம் வேதமாகிய தேனை பருகி வாசம்மிக்க தமிழ் மாலைகளை இறைவனுக்கு அணிவிக்கும் கருவூரன் என்று தம்மை குறிப்பிடுகிறார். அடுத்து கங்கை கொண்ட சோழேச்சர திருக்கடைக்காப்பில் அங்கை ஓடேந்தி பழிதிரி கருவூர் என்று தம்மை குறிப்பிட்டுக் கொள்கிறார். இதன் மூலம் அவர் தமது அழகிய கைகளில் ஓட்டை ஏந்தி கொண்டு உணவிற்காக பிச்சைக்கு திரியும் இயல்பினர் என்பது தெரிய வருகிறது. ஆக அவர் துறவு நெறியினர் என்பதும் தெளிவாகிறது. அடுத்து திருப்பூவனப்பதிகத்தில் செழுமறை தெரியும் திகழ் கருவூரனேன் என்று கூறுகிறார். மீண்டும் இங்கேயும் தம்மை மறைகளை நன்கு தெரிந்த கருவூரன் என்று குறிப்பிட்டுக் கொள்கிறார். பிறகு திருச்சாட்டியக்குடி பதிகத்தில் சாட்டியக்குடியார் ஈட்டிய பொருளாய் இருக்கும் ஏழிருக்கை இருந்தவன் திருவடி மலர்மேல் காட்டிய பொருள் கலை பயில் கருவூரன் என்று தம்மை குறிப்பிடுகிறார். இங்கு பெருமானை ஈட்டிய பொருள் என்று அவர் கூறும் நயம் நாம் சிந்தித்து மகிழத்தக்கது. அதாவது ஏழிருக்கையில் இருக்கும் பெருமான் சாட்டியக்குடியில் வாழும் மக்கள் ஈட்டிய பொருளாய் இருக்கிறானாம். மற்றொரு வகையில் பொருள் கொண்டால் மெய்யடியார்கள் அனைவருக்கும் ஈட்டிய பொருளாய் இருப்பவனும் அவனே. நாம் மனித பிறவி எடுத்துள்ள நாம் பிற பொருள்களை ஈட்ட தவறினாலும் அதனால் வேறு இழப்பு ஒன்றும் பெரிதாக ஏற்படாது. ஆனால் பெருமானின் திருவடியாகிய பொருளை ஈட்ட தவறினோம் என்றால் நிச்சயம் நமக்கு பேரிழப்பு என்பது சிந்தித்தால் நமக்கு தெரிய வரும்.
ஆக அவ்வாறு ஈட்டிய பொருளாயிருக்கும் ஏழிருக்கையில் இருந்த இறைவனின் திருவடி மலர் மேல் காட்டிய பொருட்களை பயில் கருவூரன் அத்திருவடிகள் காட்டும் அல்லது அத்திருவடிகள் தொடர்பான கலைகளை பயின்ற கருவூரன் என்று தம்மை கூறுகிறார். பிறகு தஞ்சை ராசராசேச்சர பதிகத்தில் அருமருந்து அருந்தி அல்லல் தீர் கருவூர் என்று தம்மை குறிப்பிடுகிறார். இதற்கு பெரியவர்கள் காயகற்பம் என்ற மருந்தை அருந்தி பலகாலம் வாழ்ந்திருந்தார் கருவூர் தேவர் என்பதற்கு ஒரு அகச்சான்றாக எடுத்து குறிப்பிடுவர். மற்றுமொரு வகையில் பொருள் கண்டாலும் இதற்கு சிறப்பாக இருக்கும். அதாவது அரிய மருந்தாகிய பெருமானை பருகி அதன் மூலம் அல்லலெல்லாம் தீர்ந்த கருவூரன் என்று தன்னை குறிப்பிடுகிறார் என்றும் கொள்ளலாம். ஏனென்றால் கருவூர் தேவர் போன்ற அருளாளர்கள் காயகற்பம் போன்ற மருந்துகளை எடுத்துக்கொண்டுதான் தமது இந்த உடலை பேண வேண்டும் அல்லது பலகாலம் நிறுத்த வேண்டும் என்பது இல்லை. அப்பெரியவர்கள் எல்லாம் சங்கற்ப மாத்திரத்தில் எதையும் நிகழ்த்தும் வல்லன்மை பெற்றவர்கள். ஆகவே இந்த இடத்தில் அருமருந்து என்பது அரிய மருந்தாகிய பெருமானை பருகி அல்லலெல்லாம் தீர்ந்த கருவூர் என்று எடுத்துக்கொண்டாலும் தவறில்லை என்று கருதுகிறேன். திரு இடைமருதூர் பதிகத்தில் ஒருங்கிரும் கண்ணின் எண்ணில் புன்மாக்கள் உறங்கிருள் நடுநல் யாமத்து கருங்கண் நின்று இமைக்கும் செழும் சுடர் விளக்கம் கலந்தெனக் கலந்துணர் கருவூர் என்று கூறுகிறார். இந்த உலகில் நெய்யறிவில்லாத பல புன்மாக்கள் தமது இரு கண்களையும் மூடி உறங்குகின்ற நடு இரவில் நடுநல் யாமத்தில் தனக்கு செழும் சுடர் விளக்கமாக தோன்றி உணர்வினை அருளினான் பெருமான் என்று கூறுகிறார். நடுநல் யாமத்தில் இறைவன் தனக்கு எழுந்தருளி அருள் புரிந்ததை ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்தில் கருவூர் தேவர் குறிப்பிடுவதை நாம் அறிந்து மகிழலாம். இதன் மூலம் அவருக்கு இறைவன் அருள் புரிந்த நேரம் நடுநல் யாமம் என்பதும் தெளிவாகிறது. ஆக இதுகாரும் நாம் சிந்தித்த திருக்கடைக்காப்பு பாடல்களின் மூலம் கருவூர் தேவர் தம்மை கூறியதை தொகுத்து நோக்குங்கால் அவர் ஒரு அந்தணர் என்பதும் வேதங்களை நாள்தோறும் ஓதும் பவளவாயினை உடையவர் என்பதும் பல நலமளிகின்ற கலைகளை கற்றுத் தேர்ந்தவர் என்பதும் கரும்பாலையில் இருக்கும் கரும்புப்பாகை போன்ற சுவையுடைய சொற்களை கொண்டு அமுதம் ஊறுகின்ற தமிழ் மாலைகளை செய்யும் வல்லமை பெற்றவர் என்பதும் பித்தனை போன்று திரிபவர் என்பதும் தமது அழகிய கைகளை ஓட்டையேந்தி கொண்டு தனது உணவுக்காக பிச்சையேற்று உண்டு வாழும் துறவு நெறியினர் என்பதும் அரிய மருந்தை அருந்தி அல்லலெல்லாம் தீர்ந்தவர் என்பதும் பெருமான் தனக்கு நடுநல் யாமத்தில் எழுந்தருளி அருள் புரிந்தான் என்பதும் ஆக இவ்வளவு செய்திகளை அவரது வாய்மொழியாகவே நாம் அறிந்து மகிழலாம். இவ்வளவு சிறப்புகளை பெற்ற கருவூர் தேவர் அவரது பதிகங்களை நாம் நோக்கினால் ஒரு விஷயத்தை 6 இடங்களில் திரும்ப திரும்ப வலியுறுத்தி கூறியுள்ளார். அது பொதுவாகவே அருளாளர்கள் அனைவருக்கும் இருக்கும் ஒரு பண்பு. அதாவது அயன்மால் முதலிய பெரிய தேவர்களும் பழமையான அடியார்களும் புறத்தே நின்று உன்னுடைய அருளை வேண்டி வருந்தி நிற்ப என்னுடைய உள்ளம் புகுந்து இருக்கின்றாயே, இந்த கருணையை நான் என்றும் மறக்கேன் என்று திரும்ப திரும்ப பல இடங்களிலும் கூறி மகிழ்கிறார். அவ்விடங்களை நாம் நோக்குவோம். திரு கலந்தை ஆதிதேச்சர பதிகத்தில் திக்கடா நினைந்து நெஞ்சு இடிந்து உருகும் திறத்தவர் புறத்திருந்து அலச மைக்கடா அணைய என்னை ஆள் விரும்பி மற்றொரு பிறவியில் பிறந்து பொய்க்கடா வண்ணம் காத்து அருள் புரியவும் வல்லரே என்று கூறுகிறார். அதாவது திக்கெல்லாம் நிறைந்து அடியவர்கள் தேடி திரிந்து பெருமானை காணும் பொருட்டு வருந்தி நிற்கிறார்கள். மைக்கடா அணைய என்னை ஆள விரும்பினான். எருமைக்கடா போன்ற என்னையும் ஆள விரும்பி நான் மற்றொரு பிறவியில் பிறந்து பொய்மையில் உழலாமல் காத்து என்னை அருள் புரிய வல்லர் இவர் கலந்தை ஆதிதேச்சர பெருமான் என்று கூறுகிறார். மைக்கடா என்றது உணர்வு இன்மை பற்றி வந்த உவமை என்று பெரியவர்கள் உரை செய்வார்கள். இவ்வுவமை எம்போல்வாருக்கு
சால பொருந்தும் ஒன்றும் ஆகும். அடுத்து கங்கை கொண்ட சோழைச் சிறப்பதிகத்தில் அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட அங்கனே பெரியனி சிறிய என்னை ஆள் விரும்பி என் உளம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். முன்னம் மாலரியா ஒருவனாம் இருவா முக்கனா நாட்பெரும் தடம்தோள் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே என்பார். அதான் அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட, அன்ன வடிவை கொண்டு அயன் வானத்தில் பறந்து தேட அவர் அளக்க முடியாமல் பெரியவனாய் நின்றாய். அவ்வளவு பெரியவனாகிய நீ என்னுடைய உள்ளம் புகுந்தாயே, அந்த எளிமையை நான் என்றும் மறக்க மாட்டேன் என்று கூறுகிறார். அதே கருத்தை திருப்பூவனப்பதிகத்தில் பாம்பனை துயின்றோன் அயன் முதல் தேவர் பன்னிடும் காலம் நிற்காண்பான் ஏம்பலித்து இருக்க என் உளம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் என்பார். பாம்பாகிய படுக்கையில் துயில்கின்ற மாலும் அயனும் உன்னுடைய கருணையை நோக்கி பன்னிடும் காலம் நிற்காண்பான், பல காலமாக உன்னை காண்பதற்காக வருந்தி நிற்கிறார்கள். அப்பேற்பட்ட பெரியவனாகிய நீ என்னுடைய மனம் புகுந்து இருக்கின்ற எளிமையை மறக்க மாட்டேன் என்று அதே வண்ணமாக திருப்புவனப்பதிகத்திலும் அதே முறையில் அருளியுள்ளார். அதே திருப்புவனப்பதிகத்தில் மேலும் செம்மனக்கிழவோர் அன்புதா என்று உன் சேவடி பார்த்திருந்து அலச எம் மனம் புகுந்து நின்றமைக்கு யான் ஆர் என்னுடைய அடிமைதான் யாதே என்று கேட்கிறார். செம்மையான மனத்தினை உடைய பழைய அடியார்கள் அன்புதா என்று உன் திருவடியை பார்த்து வருந்தி நிற்கிறார்கள். நீ என் மனம் புகுந்து நின்றாயே, நான் அவ்வளவு பெரியவனா அல்லது எனது அடிமைதான் அவ்வளவு பெரியதா என்ற கேள்வியுடன் முடிக்கிறார். அடுத்து தஞ்சை ராசராசேச்சரப்பதிகத்தில் பன்னிடும் காலம் பணி செய்து பழையோர் தாம் பலர் எம்பளித்திருக்க என்னிடும் கோயில் நெஞ்சு வீற்றிருந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். அதே கருத்து பல காலங்களாக தவம் செய்பவர்கள் நிற்க நீ என் நெஞ்சில் நின்ற எளிமையை என்றும் மறக்கேன். நாம் காண்போம் என்றால் அனைத்தும் ஒரே விதமாக அவர் அருளியுள்ளதை காணலாம். அந்த பொருளுக்கு அவர் கொடுக்கும் முக்கியத்துவம் இதன் மூலம் நமக்கு தெரிகிறது. அதே போன்று தில்லைப்பதிகத்தில் அடியார்களுடன் தன்னை சேர்த்து வைத்த பெருமானின் கருணைக்கு நன்றி கூறும் விதமாக கண் பணியரும்ப கைகள் முட்டித்து என் கலைகனே ஓலம் என்று ஓடிட்டு என்பெல்லாம் உருகும் அன்பர்தம் கூட்டத்து என்னையும் புணர்ப்பவன் கோயில் கண்களில் நீர்த்துணி படிப்ப கைகள் கூப்ப நெஞ்சு உருகி உன்னை தொழும் அடியார்களின் கூட்டத்துள் என்னையும் புணர்த்து வைத்த அந்த பெரும் கருணையுடைய பெருமான் ஆடுகின்ற சிற்றம்பலம் என்று தில்லையை பாடுகிறார். மேலும் முகத்தலை மூதூர் பதிகத்தில் கண்ணகா உள்ள கல்வனேன் நின்கண் கசிவிலேன் கண்ணில் நீர் சொரியேன் முன்னகா ஒளியேன் ஆயினும் செழுநீர் முகத்தலை அகத்தமர்ந்து உறையும் பன்னகாபரணா பவளவாய் மணியே பாவியேன் ஆவியுள் புகுந்தது என்ன காரணம் நீ ஏழை நாயடியேற்கு எளிமையோ பெருமையாவதுவே என்று கேட்கிறார். அதே கருத்து கல்லை போன்ற வலிய நெஞ்சம் கசிவில்லாத நெஞ்சம் உடையவன் நான், கண்களில் நீரும் சொலிய மாட்டேன். அத்தகைய கல்வனாகிய எனக்கு ஆவியுள் புகுந்து எனக்கு அருள் செய்தாயே, இந்த எளிமைதான் உனக்கு பெருமையாவதோ என்று கேட்கிறார். ஆக இத்தொடர்களின் மூலம் நமக்கெல்லாம் ஒரு பெரும் நம்பிக்கையை தருகிறார் கருவூர் தேவர். நமக்கெல்லாம் ஒரு சோர்வு எப்போதாவது எழுவது இயல்பு. இவ்வளவு கீழ்மையான நிலையில் உள்ளோமே, நமக்கும் பெருமான் அருள் கிடைக்குமா, அவ்வளவு பெரியவனாகிய பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்குமா என்று நமக்கு ஒரு கால் சோர்வு தோன்றும் போது கருவூர் தேவருடைய இத்தொடர்கள் நமக்கு பெரும் நம்பிக்கை அளிப்பன. பெருமான் அருள் புரிவது நமது தகுதியை நோக்கி என்று அவனது பெரும் கருணையால் அதை செய்கிறான். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவன்பால் விருப்பு
விருப்பம் கொள்ளுதல் என்ற ஒரே ஒரு செயல் மட்டுமே. அவன்பால் விருப்பம் இருக்குமானால் அவன் நம்முடைய புண்மைகளை தீர்த்து தம் கருணையால் தடுத்தாட்கொள்கிறான் என்பது அடியார்கள் அனைவரும் நாள்தோறும் அனுபவிக்கும் ஒரு கண்கூடான நிகழ்ச்சியாகும். இனி கருவூர் தேவர் இறைவனிடம் அவரது அனுபவம் எப்படி இருந்தது என்பதை சில தொடர்களின் மூலம் நாம் சிந்திக்கலாம். தில்லைப்பதிகத்தில் இவ்வரும் பிறவி பவ்வ நீர் நீந்தும் ஏழையேற்கு என் உடன் பிறந்த ஐவரும் பகையே ஆர் துணை என்றால் அஞ்சல் என்று அருள் செய்வான் கோயில் என்று கூறுகிறார். இந்த அரிய கடலாகிய பிறவிக் கடலை நீந்திக் கொண்டிருக்கிறேன். என்னுடன் பிறந்தவர்கள் ஐம்புலன்கள், அவர்களை நோக்குங்கால் அவர் ஐவருமே எனக்கு எதிராக செயல்படும் பகைவர்களைப் போன்றே இருக்கிறார்கள். எனக்கு யார்தான் துணை என்று நெஞ்சம் உருகி அல்லது நெஞ்சம் வருந்தி நிற்கும் பொழுது அஞ்சல் என்று அருள் செய்வானாம் தில்லைப் பெருமான். கலந்தை ஆதித்தேச்சரப்பதிகத்தில் பெருமானின் திருவுருவ அழகை வர்ணித்து மகிழ்கிறார். பவளமே மகுடம், பவளமே திருவாய், பவளமே திருவுடம்பு, அதனில் தவளமே கலவம், தவளமே புரிநூல், தவளமே முறுவல், ஆடரவம் துவலுமே கலையும், துகிலுமே ஒருபால், துடியிடை இடமருங்கு ஒருத்தி, அவளுமேயாகில் அவரிடம் கலந்தை அணிதிகள் ஆதித்தேச்சரமே என்பது அந்த பாடல். அவருடைய மணிமுடியானது சடை, அச்சடை பவள நிறம். அவருடைய திருவாயும் பவள நிறமுடையது. அவருடைய திருவுடம்பும் பவள நிறம். அப்பவளம் போன்ற திருவுடம்பில் அவரது மெய்ப்பூச்சாக விளங்குவது வெண்மையான நீர். தவளமே கலபம், கலபம் என்றால் மெய்ப்பூச்சு, தவளம் என்றால் வெண்மை. தவளமே கலபம், தவளமே புரிநூல், அவரது திருமார்பில் இலங்குகின்ற புரிநூல் வெண்மை நிறம். தவளமே முறுவல், அவர் திருமுகத்தில் அரும்பும் சிறுமுறுவலும் வெள்ளை நிறம். அவருடைய இடையில் துவள்கின்றது அரவம், பாம்புகள் நெளிகின்றன. அவருடைய இடப்பாகத்தில் பார்த்தால் பட்டாடைகளையும் மேகலையும் உடுத்திய பெண் ஒருத்தியும் இருக்கிறாள். இவ்வளவு அழகான கோலத்தில் ஒருவர் இருப்பார் என்றால் அவரது இடம் கலந்தை ஆதித்தேச்சரமே என்று கூறுகிறார். திரு கீழ்கோட்டூர் மணியம்பலப்பதிகத்தில் ஒரு செய்தியை மிக சுவைப்பட விளக்குகிறார். இப்பதிகம் அகத்துறையை சார்ந்தது. தலைவி தோழியிடம் கூறுவதாக அமைந்துள்ள பதிகம். தோழி, யாம் செய்த தொழில் எம் பெருமான் துணை மலரு சேவடி காண்பான். ஊழிதோரூழி உணர்ந்து உளம் கசிந்து நெக்கு நைந்து உளம் கரைந்து உருகும் கேழலும் புல்லும் ஆகி நின்று இருவர் கெழுவு கம்பலைசை கீழ்கோட்டூர் வாழிய மணி அம்பலவனை காண்பான் மயங்கவும் மால் ஒளியோமே. யாம் செய்த தொழில் என்று கேட்கிறார். நாம் என்ன தொழிலை செய்து கொண்டிருக்கிறோம்? எம் பெருமானுடைய திருவடிகளை காண்பதற்கு பன்றியும் அன்னப்பறவையுமாய் மிக பெரியவர்களாகிய திருமாலும் நான்முகனும் ஊழிதோர் ஊழி முயன்று இன்னும் காணவில்லை, காணமாட்டாமல் மயங்கியே நிற்கிறார்கள். அவ்வளவு பெரியவர்களுக்கு அகப்படாதவன் அவன் என்பது நாம் அறிகிறோம். இருந்தாலும் நாம் அவர் பால் வைத்த ஆசையை ஒழிக்க முடியவில்லையே. நமக்கும் அருள் புரிவான் என்ற எண்ணத்தில் அல்லவா இவ்வளவு பெரிய மால் என்றால் ஆசையை அவர் பால் கொண்டிருக்கிறோம் என்று தலைவி கூறுகிறாளாம். இதற்கு உட்பொருள், பெருமான் எளியவர்களுக்கு எளிமையாக அருள் புரிகிறான் என்ற தன்மையை இவ்வளவு அழகாக அகத்துரைப்பாடலாக வைத்து அருளியுள்ளார். திரு கங்கை கொண்ட சோழேச்சரப்பதிகத்தில் அண்டம் ஓர் அணுவாம் பெருமை கொண்டு அணு ஓர் அண்டமாம் சிறுமை கொண்டு அடியேன் உண்ட ஊன் உனக்காம்பகை என் உள் கலந்து எழு பரஞ்சோதி என்று குறிப்பிடுவார். அண்டம் ஓர் அணுவாம் பெருமை கொண்டு,
இந்த அண்டம் பேரண்டங்கள் எல்லாம் ஒரு அணு என்று சொல்லும்படியாக அவ்வளவு பெரியவன். இதே கருத்தை திருவாசகத்தில் அண்டப்பகுதியில் நாம் காணலாம். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் 100 கோடியின் மேற்பட விரிந்தன இல் நுழை கதிரின் துன் அணுப்புரைய சிறிய ஆகப் பெரியோன் என்று இதை மணிவாசகர் அங்கே விரித்து கூறுவார். அவ்வாறு அண்டம் ஓர் அணு என்று சொல்லும்படியாக பெரியவன். அணு ஓர் அண்டமாம். அதே சமயத்தில் ஒரு சிறு அணுவும் அண்டம் என்று கூறும்படியாக அவ்வளவு பெரியதாக தெரியுமாம். அவனது உண்மைத்தன்மைக்கு அவ்வளவு நுண்ணியனாகவும் இருக்கிறான். அண்டமோர் அணுவாம் பெருமை கொண்டு அணுவோர் அண்டமாம் சிறுமை கொண்டு அடியேன் உண்ட ஊன் உனக்காம்பகை என் உள் கலந்து எழு பரஞ்சோதி. என்னுள் அடியவனாகிய என்னுள் இவ்வளவு பெரியவனாகிய அவன் என்னுள் இரண்டரக் கலந்து நான் உண்ணும் ஊனும் அவனுக்கே உரியது என்று சொல்லும்படி பரம்சோதியாய் என்னுள் எழுந்து நிற்கிறான் என்று கூறுகிறார். அதே பாடலை கொண்ட நான் பாம்பாம் ஒருவரை வில்லின் பொருகளறு புறங்கள் 3 எரித்த கண்டனே நீலகண்டனே கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே என்று முடிப்பார். பிறகு அனைவரும் அறிந்த பாடல் அடுத்து தத்தயம் கணையார் தங்கள் மேல் வைத்த தயாவை 100,000 கூறிட்டு அத்தில் அங்கு ஒரு கூறு நின்கண் வைத்தாருக்கு அமருலகு அளிக்கும் நின் பெருமை பித்தரென்று ஒருகால் பேசுவரேனும் பிழைத்தவை பொறுத்து அருள் செய்யும் கைத்தலம் அடியேன் சென்னி வைத்த கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே என்பார். கிளியை போன்ற பெண்களிடம் காட்டும் கருணையை 1,00,000 கூறிட்டு அதில் ஒரு கூறு தன்பால் காட்டினால் தன்பால் ஒரு கூறு அன்பு செய்தால் அதற்காக அமருலகத்தையே தருகிறானாம் பெருமான். இவனை பித்தன் என்று கூறினாலும் பலர்களும் பேசினாலும் நான் பிழைத்தவைகளெல்லாம் பொறுத்து அருள் செய்கின்றான் என்று கூறுகிறார். இதே கருத்தை என் பிழையெல்லாம் பொறுத்து பிணி பொறுத்து அருளா பிச்சரே நச்சராமிலிரும் குழையராய் வந்து என் குடிமுழுது ஆளும் குழகரே என்று கூறுவார். என்னுடைய பிழைகளையெல்லாம் பொறுக்கிறார். ஆனால் எனக்கு ஒரு தீங்கு வரும்போது அதை பொறுக்காமல் அதை தீர்த்து அருள் செய்கிறார். ஆக இப்படிப்பட்ட அன்புடைய பித்தர் என்று கூறுகிறார். பித்தரென்றொருகால் பேசுவரேனும் பிழைத்தவை பொறுத்து அருள் செய்யும் கைத்தலம் அடியேன் சென்னி வைத்த கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே என்று கூறுகிறார். தன்னுடைய கைத்தலத்தை எனது சென்னியில் வைத்து அருள் புரிந்தான் பெருமான் என்று கூறுவது ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்தில் இதை குறிப்பிடுகிறார். மற்றொரு இடத்தில் உங்கை கொண்டு அடியேன் சென்னி வைத்து என்னை உய்யக்கொண்டு அருளினை என்று கூறுவார். ஆக பெருமான் அஸ்த தீட்சை எனப்படும் தனது திருக்கரங்களை கருவூர் தேவரின் சிரத்தின் மேல் வைத்து அருள் புரிந்தான் என்பதும் தெளிவாகிறது. மங்கையோடிருந்தே யோகு செய்வானை வளரிளம் திங்களை முடிமேல் கங்கையோடு அணியும் கடவுளை. மங்கையோடு இருந்தே யோகு செய்வானை என்ன ஒரு அற்புதமான தொடர். இத்தொடருக்கு இணையாக சாத்திரத்தில் ஒன்றும் தோத்திரத்தில் ஒன்றுமாக எடுத்து காட்டுவார் அருணையார் தனது உரையில். சிவஞான சித்தியாரில் ஒன்றினும் தோய்விலனாய் ஒன்றோடொன்று ஒவ்வா வேடம் ஒருவனே தரித்து கொண்டு நிற்பன் என்பதையும் நேரிழையை கலந்திருந்தே புலன்கள் 5 வென்றானே என்ற அப்பர் பெருமானின் திருத்தாண்டகமும் மங்கையோடிருந்தே யோகு செய்வானை என்ற தொடரோடு ஒப்ப நோக்கத்தகுந்தது. அதாவது இந்த உலகில் ஒன்றோடொன்று ஒவ்வாத பொருள்கள் பல உள்ளன. போகத்தின் எல்லையில் இருக்கும் போகியரும் உள்ளனர், யோகத்தின் எல்லையில் நிற்கும் யோகியரும் உள்ளனர். இவர்கள் அனைவரையும் ஆளும் தலைவன் இவ்விரண்டு நிலைகளையும் கடந்தவனாக இருப்பது தானே இயல்பு. ஆக மங்கையோடிருந்தே யோகு செய்யும் பெருமான் தானே அனைவருக்கும் தலைவனாக இருக்க முடியும். இதே ஒன்றோடொன்று ஒவ்வாத வேடத்தை ஒருவனே கொண்டிருக்கும் தன்மையை திருவாசகத்தில் தோளும் துகிலும் குழையும் சுருள் தோடும் ஆழ்வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிலியும்
சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும்பி என்று மணிவாசகர் குறிப்பிடுவார். ஒரு பால் தோல், மற்றொரு பால் துகில் பட்டாடை, ஒரு பால் குழை, மற்றொரு பால் சுருள் தோடு, ஒரு பால் சுடலைப்பொடி, மற்றொரு பால் பசுமையான சாந்தம் பசுஞ்சாந்தம், ஒரு பால் சூலம், மற்றொரு பால் பைங்கிலி. இந்த தொன்மையான கோலத்தை நோக்கி குளிர்ந்து ஊதாய் கோத்தும்பி என்று மணிவாசகர் குறிப்பிடுவார். சைவ சமயம் மற்ற சமயங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய சமயம் என்பதும் மிக்க தொன்மையான சமயம் என்பதும் ஒரு முழுமையான சமயம் என்பதற்கும் இந்த பாடலே ஒரு தக்க சான்று. ஒன்றோடு ஒன்று ஒவ்வாத பொருள்கள் அனைத்திற்கும் தலைவனாக இருப்பதுதானே ஈசனின் இயல்பாக இருக்க முடியும். ஆக தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெறல் அரிது என்று பெரியோர்கள் கூறியது எவ்வளவு உண்மை என்பது தெளிவாகிறதல்லவா? இதே போன்று மற்றும் ஒரு அற்புத பாடல், இதுவும் பெருமானின் திருவுருவ சிறப்பை குறிப்பதுவே. பாந்தல் பூனாரம் பரிகலம் கபாலம் பட்டவர்தனம் எருது அன்பர் வார்ந்த கண்ணருவி மஞ்சனசாலை மலைமகள் மகிழ் பெரும் தேவி சாந்தமும் திருநீர் அருமறை கீதம் சடைமுடி சாட்டிய குடியார் ஏந்து எழில் இதயம் கோயில் மாளிகை ஏழிருக்கையில் இருந்த ஈசனுக்கே என்பது அத்திருப்பாடல். அவர் அணிந்து கொள்ளும் ஆபரணம் பாந்தல், பாந்தல் பூனாரம், பாந்தல் என்றால் அரவம். பரிகலம் கபாலம், அவர் உண்ணும் பரிகலம் பிரமனுடைய மண்டையோடு, பரிகலம் கபாலம். பட்டவர்தனம் எருது, அவர் ஏறுகின்ற பட்டத்து யானை காளை மாடு. பட்டவர்தனமும் பட்டு பாகரும் பட்டார் என்று சென்று அரசனுக்கு கூறுங்கள் என்று சேவகர் கூறுவதாக புகழ்ச்சோழ நாயனார் வரலாற்றில் சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுவார். ஆக அப்படிப்பட்ட பட்டவர்தனம் எனப்படும் பட்டத்து யானை நம் பெருமானுக்கு எருது, பட்டவர்தனம் எருது. அன்பர் வார்ந்த கண்ணருவி மஞ்சனசாலை, அவர் திருமஞ்சனம் கொள்ளும் இடம் எதுவென்றால் ஒரு அருவி. அது எந்த அருவி? தன்னுடைய அன்பர்கள் தன்னை நினைந்து எந்நேரமும் சொரிகிறார்கள் இல்லையா கண்ணில் நீர், அந்த கண் அருவியே அவர் திருமஞ்சனம் கொள்ளும் மஞ்சனசாலை. மலைமகள் மகிழ் பெரும் தேவி, மலைவளர் காதலியாகிய உமையே அவருடைய பெரும் தேவி. சாந்தமும் திருநீரு அருமறை கீதம், சாந்தமாக பூசிக்கொள்வது அவர் சாந்தமாக பூசிக்கொள்வது திருநீரு, அவர் கீதமாக பாடிக்கொண்டிருப்பது வேதங்கள். அருமறை கீதம் சடைமுடி சாட்டிய குடியார், அவரது மணிமுடியோ சடை, சடையே அவரது முடி, சடைமுடி சாட்டிய குடியார். பிறகு ஒரு அற்புதமான விஷயத்தை கூறுகிறார். ஏந்து எழில் இதயம் கோயில் மாளிகை என்று கூறுகிறார். நமது அழகான இதயத்தில் ஏந்தி கொண்டிருப்பார்கள் அல்லவா அடியார்கள், அவர்களுடைய இதயமே தனக்கு கோயில் மாளிகையாம். இவ்வாறு சாட்டியக்குடி ஏழிருக்கையில் எழுந்தருளி இருப்பது எதற்கென்றால், அந்த ஏந்து எழில் இதயத்தில் குடிகொள்வதற்கே என்பதும் என்னும் கருத்தும் நாம் உய்த்து உணரலாம். அடுத்து தஞ்சை ராசராசேச்சர பதிகத்தில் தனியர் எத்தனை ஓராயிரவருமாம் தன்மையர் என் வயத்தினராம் கணியர் அத்தீங்கரும்பர் வெண் புரிநூல் கட்டியர் அட்ட ஆரமிருதர் புனிதர் பொற்கழலர் புரிசடா மகுடர் புண்ணியர் பொய்யில்லா மெய்யர்க்கு இனியரு எத்தனையும் இஞ்சிசூழ் தஞ்சை ராசராசேச்சரத்து இவர்க்கே என்று கூறுவார். தனியர் எத்தனை ஓராயிரவருமாம் தன்மையர், ஏகன் அநேகன் என்று மணிவாசகப் பெருமான் குறிப்பிட்டதற்கு இது ஒரு விரிவு. தனியர் ஏகனாயிருப்பவர், எத்தனை ஓராயிரவருமாம் தன்மையர் அநேகன், என் வயத்தினராம், இவ்வாறு இருந்தாலும் எனக்கு உரிமையுடையவராகவும் இருக்கிறார். வாய் நிறைய பெருமானை இனிமையாக அழைத்து மகிழ்கிறார் பாருங்கள். கணியர் அத்தீங்கரும்பர் வெண் புரிநூல் கட்டியர்
பட்ட ஆரமிருதர் புனிதர் பொற்கழலர் புரிசடா மகுடர் புண்ணியர் பொய்யில்லா மெய்யர்க்கு இனியரு எத்தனையும் இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசேச்சரத்து இவர்க்கே. பொய்மையில்லாத மெய்யடியவர்களுக்கு எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இனிமையானவராகவே இருக்கிறார் என்று இதை முடிக்கிறார். ஆக சில தொடர்களை மட்டுமே நாம் இன்று இதில் சிந்தித்தோம். எங்கே தொட்டாலும் அமுதம் ஊறுகின்ற தமிழ் மாலைதான் கருவூர் தேவருடையது. அவர் ஆலயம் பாகின் அணைய சொற்களை உடைய கருவூரர். அருளாளர்களுடைய திருப்பதிகங்களை நாம் அணுகும்போது ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சென்ற நூற்றாண்டில் நம்முடன் வாழ்ந்த ரமண மகரிஷி அருணாச்சலாட்சரமண மாலை என்ற ஒரு நூலை அருளி செய்தார். அந்த பாடலை நம்மில் பெரும்பாலானோர் அறிந்திருப்போம். அப்பாடலை அருளிய சூழ்நிலை, அவர் மலையின் மீது தனது அப்பொழுது மிகப்பெரிய தொண்டர் கூட்டம் இல்லாத நிலை, 10-15 பேர் ஒன்றாக ரமணருடன் இருந்தார்கள். உணவுக்காக பிச்சை ஏற்க செல்லும் போது பாடுவதற்கு ஒரு பாட்டு வேண்டும், செய்து தாருங்கள் என்று ரமணரை அவர்கள் கேட்க, ரமணர் பார்க்கலாம் என்று சொல்லி கொண்டு வந்திருக்கிறார். பிறகு ஒரு நாள் அவர் கிரிவலம் செல்லும் போது இந்த அருணாச்சலாட்சரமண மாலையை ஆரம்பித்து கிரிவலத்தை முடிக்கும் போது திருப்பாட்டையும் முடித்தார் என்பது வரலாறு. பிறகு பல காலங்கள் கழித்து கீழே ஆசிரமம் உருவாகி பலரும் அவருடைய பாடல்களை ஆராய்ந்து உரை செய்ய எண்ணும்போது அக்ஷரமண மாலையில் ஒரு சில சொற்றொடர்களுக்கு விளக்கம் என்ன, இதற்கு பொருள் என்ன என்று ரமணரை அணுகி கேட்டார்களாம். அதற்கு ரமணர் கூறிய பதில், எனக்கு மட்டும் என்ன தெரியும், நானும் உங்களைப் போல்தான் என்று கூறினாராம். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால், அருளாளர்களின் வாய்மொழியாக வருவது அனைத்தும் அந்த இறைவனின் சொற்களே. அதற்கு பொருள் காணுவது நமது பக்குவத்திற்கு ஏற்ப அமையும். திருமுறைகளும் அவ்வாறே அருளி செய்யப்பெற்றவை என்பது நமக்கெல்லாம் தெரியும். எனதுரை தனதுரையாக என்று ஞானசம்பந்தர் அருமையாக கூறியிருக்கிறார். திருமுறைகளை கற்கும் முன் தமிழை நன்றாக கற்க வேண்டும். பிறகு திருமுறைகளை ஓத வேண்டும், உணர்ந்து ஓத வேண்டும். அவ்வாறு திருமுறைகளை படிக்கும்போது நமது பக்குவத்திற்கு ஏற்ப பொருள் புரிய வரும். ஒரு 15-20 வயதில் ஓதினால் ஒரு பொருள் தெரியும் ஒரு பாட்டிற்கு. அதே பாட்டை மேலும் ஒரு 10 வருடங்கள் கழித்து பாடினால் மற்றொரு பொருள் நமக்கே புரிய வரும். ஆக நமது திருமுறைகள் அனைத்தும் இவ்வகையே நமது பக்குவத்திற்கேற்ப பொருள் தருவன. திருவாசகம் அனுபவ பிழிவு ஆதலால் அது இவ்வகையில் சிகரம் போன்றது. அதனாலேயே பல காலங்களாக பெரியோர்கள் அதற்கு உரை காண கூடாது என்றே வைத்திருந்திருக்கிறார்கள். அதிலும் ஒரு பொருள் உண்டு. திருவாசகத்திற்கு உரை என்பது அனுபவமே. திருவாசகத்தின் பொருளும் அவரவர்கள் அனுபவத்திற்கு ஏற்றவாறு தான் புரியும். ஆக இதுகாரும் நாம் ஆலயம் பாகின் அணைய சொல் கருவூரருடைய தீன்தமிழ் மாலைகளை சிந்தித்து மகிழ்ந்தோம். இவ்வரிய வாய்ப்பை நல்கிய திருவருளுக்கும் நம்தமர் ஆராய்ச்சி மன்றத்தாருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் கூறி, இச்சிறியேனையும் பொருளாக கொண்டு இவ்வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி கூறி விடை பெற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.